Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்பெஷலான பாயசம் ரெசிபிங்க. சேமியா கேரட் பாயசம். இது ஒரு மஸ்ட் ட்ரை பாயசம் ரெசிபின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இங்க சேமியாவோட கேரட்டும் சேர்த்து ஒரு அருமையான பால் பாயசம் செய்றாங்க. அந்த கலர், வாசனை, டேஸ்ட் எல்லாமே அட்டகாசமா இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க. கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம குயிக்காவும் பண்ணிடலாம். ஒரு குயிக்காக டெசர்ட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் பிரசாதமாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் இது நல்ல சாய்ஸுங்க. டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை டேஸ்ட் பண்ணணுங்க, திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாராட்டு நிச்சயம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த அருமையான கேரட் சேமியா பாயசம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கிறேன். இதை நல்ல தோலெல்லாம் சீவிட்டு துருவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பெரிய துருவலில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப பொடியாக்க வேண்டாம், இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஸோ கேரட் இங்கே துருவி ரெடியாக இருக்குது. அடுத்தது இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வரட்டும். நல்ல ஒரு அடிகனமான கடாய் அல்லது ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க பாயசம் செய்கிறக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நெய்யில் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்குவோங்க. பாயசத்தில் சேர்க்கறக்கு முந்திரி திராட்சை வறுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். உலர் திராட்சையும் நல்லா வறுத்து விட்டுருவோம். திராட்சை நல்லா உப்பலாகி வர வரைக்கும் வறுத்துக்கணும். பாருங்கள், திராட்சை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதெல்லாம் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருவோம். இப்போ வறுத்த திராட்சை முந்திரியை கம்ப்ளீட்டாக ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சு. நம்ம எடுத்துக்கிட்ட பாத்திரத்தில் இன்னும் நெய் இருக்குது. நம்ம இதுலேயே துருவின கேரட் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். கேரட் நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க. அந்த பச்சை வாசனை போய் அந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், கேரட் நல்ல கலர் மாதிரி நல்லா வதங்கிருச்சு. நல்லா அது சாஃப்டானது நல்லாவே தெரியுது. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நல்ல நெய்யில் வதக்கி எடுத்த கேரட் கூடவே வறுத்த திராட்சை முந்திரியும் ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வில் அதே பாத்திரத்தை வச்சாச்சு, நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேமியாவை வறுத்தெடுத்துக்குவோம். நான் இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேங்க. நான் இங்கே சேர்க்கிறது வறுத்த சேமியா. நீங்கள் வறுக்காத சேமியாவும் சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரம் கொடுத்து ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வறுத்துக்கோங்க. இங்கே வறுத்த சேமியா சேர்க்கிறதால நான் 1 நிமிஷம் வறுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு சேமியா சேர்த்தா போதும், அதிகம் சேர்க்க வேண்டாம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டுமே தான் சேமியா சேர்த்துருக்குறேன். ரொம்ப அதிகமாக நம்ம சேமியா சேர்த்துக்கிட்டோம்னா சேமியா வெந்து அந்த பாலோடு சேர்ந்து கொதித்து சுண்டி வரும்போது ரொம்ப கெட்டி ஆயிரும், புட்டு மாதிரி ஆயிரும். ஸோ சேமியா அளவாக சேர்த்துக்கங்க. பாருங்கள், சேமியா நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே சேர்த்துருக்கிறது காய்ச்சாத பால் தாங்க. நல்லா ஒரு கொதி, நல்லா ஒரு ஃபுல் பாயில் வர வரைக்கும் ஸ்டவ்வை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். நல்லா அப்பப்போ கிளறி கொடுப்போம். ஸோ நல்லா அந்த பால் கொதித்து வரும்போதே சேமியாவும் நல்லா வெந்துடும், அடிப்பிடிக்காமல் வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா கொதித்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்குவோம். நல்லா கிளறி கொடுத்து பாலை நல்லா சுண்ட காய்ச்சுவோம். அதுலேயே சேமியாவும் நல்லா வெந்துடும். பாருங்கள், இங்கே சேமியா நல்லா ஒரு 90% கிட்ட வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி ரெடியாக வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துருவோம். கேரட் சேர்த்து
ஒரு நல்ல ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விடுவோம். பால் இன்னும் கொஞ்சம் திக்காகும், கேரட்டும் நல்லா வெந்துடும், அந்த சேமியாவும் நல்லா குழஞ்சி வெந்துருங்க. பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷம் கொதித்ததில் பால் நல்லா திக்காக இருக்குது, அந்த கேரட்டெல்லாம் நல்லா வெந்திருக்கு. கலர் பாருங்கள், அந்த கேரட்டோட கலர் வந்து பாலில் நல்லா இறங்கியிருக்கு, நல்ல ஒரு அழகான எல்லோ கலர் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாயசத்துக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 கப்பு சர்க்கரையும் 1/2 கப் அளவுக்கு மில்க் மெய்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மில்க் மெய்டும் சேர்க்கும்போது பாயசம் நல்லா ஒரு ரிச் டேஸ்ட்டோடு இருக்கும். பட் மில்க் மெய்ட் ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மில்க் மெய்டு சேர்க்கலைன்னா சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க, அப்போ தான் இனிப்பு சரியாக இருக்கும். நான் இங்கே ஒரு 1/2 கப்பு சர்க்கரை 1/2 கப்பு மில்க் மெய்டு சேர்த்துருக்குறேன். இங்கே இனிப்பு சரியாக இருக்கும், நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல சர்க்கரை மில்க் மெய்டெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நல்லா இன்னொரு 5-6 நிமிஷம் கொதிக்க விடுவோம். பாயசம் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். பாருங்கள், பாயசம் இன்னும் கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரியை சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே கொதிக்க விட்டால் ரொம்ப கெட்டியாயிரும், புட்டு மாதிரி ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, அருமையான கேரட் சேமியா பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது நல்லா சுட சுட சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயசம் இது, மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா பாயசம் ஒரு ஃபெமிலியரான ரெசிபி தான், அதோட கேரட்டும் சேர்றதால ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த வாசனை, டேஸ்ட்டு, கலரு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ விசேஷ நாட்களில் குயிக்காக ஒரு ஸ்வீட் பண்ணணும்னு யோசிக்கும் போது இதெல்லாம் நல்ல சாய்ஸு. நம்ம டக்குன்னு பண்ணி பரிமாறிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, பாராட்டு நிச்சயம். கண்டிப்பாக சாப்பிட்டவங்க திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.